சுவிசேஷம் 23வது அதிகாரம் 33 38 வரையுள்ள வசனங்கள். போதுமானது. கபாலஸ்தலம் என்னும் சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டு கொண்டார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனானால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீர் யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய பாஷையில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. இங்கே நாம் இதுக்கு முன்னால் ஒரு பகுதியை நாம் வாசித்து சிந்தித்தோம். இப்பொழுது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்கிறதான அந்த நிகழ்ச்சி அவர் சொல்லும்போது நடந்த அந்த நிகழ்ச்சியை குறித்து நாம் இங்கே வாசிக்கிறோம். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவைகளில் அறைந்தார்கள். இந்த இடம் கபாலஸ்தலம் அப்படிங்கிற இந்த இடம் எருசலேமுக்கு அந்த சுற்றுச்சுவருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்தில் இவர் என்ன செய்ய வேண்டும்? இவர்கள் கொண்டு சென்று, கபாலஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது மண்டையோட்டு பகுதி அப்படின்னு சொல்லும்போது, அந்த இதை நீங்கள் ஒரு பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய மண்டையோட்டை போலவே அந்த இடம் இருக்கும். சற்று உயரமான ஒரு இடம், அதற்கு அருகில் ரோடு இருக்கிறது. இங்கே அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றா, அங்கே கொண்டு செல்கிறார்கள். கொண்டு சென்று மூன்று நபர்களை அங்கே சிலுவையில் என்ன செய்கிறாங்க? அறைகிறார்கள். அவர்கள் என்ன 2 பேருடைய குற்றத்தை என்ன செய்கிறாங்க? திருடர்கள், கள்வர்கள் அப்படின்னு இருக்குது. இவருடைய குற்றம் என்ன? குற்றம் இவர் சாட்டப்பட்டார் அப்படின்னு சொல்லும்போது யூதர்கள் என்ன செய்கிறாரு? யூதர்கள் தன்னை தேவன் என்று இவர் என்ன செஞ்சார்? சொன்னார். ஆதலால் என்ன செய்கிறாங்க? இவரை சிலுவையில் என்ன செய்கிறாங்க? அறைகிறார்கள். இந்த வசனம் கபாலஸ்தலம் என சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது நாம் வாசிக்கிறோம். இது எருசலேமுக்கு உள்ளல்ல, எருசலேமுக்கு. இதை நான் வாசிக்கும் போது என்னுடைய சிந்தனையில் லேவியராகம புஸ்தகத்திலிருந்து காரியங்கள் வருகிறது. அந்த பஸ்கா பண்டிகைகள் அல்ல, அந்த மகா நாள் என்று சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் என்ன செய்யணும்? அந்த ஒரு நாளில் அவன் செல்லும் பொழுது 2 ஆடுகளை என்ன செய்வாங்க? அவர்கள் மந்தையிலிருந்து தெரிந்தெடுப்பார்கள். தெரிந்தெடுத்து ஒரு ஆட்டை என்ன செய்வான்? அவன் பலி செலுத்தி என்ன செய்யணும்? அந்த இரத்தத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்யணும்? உள்ளே சென்று ஜனங்களுடைய பாவத்திற்காக பாவ நிவர்த்தி செய்வதற்கு அவன் உள்ளே சென்று என்ன செய்வான்? தெளித்து விட்டு வருவான். இன்னொரு ஆடு இருக்கும், அதுவும் ஜனங்களின் பாவத்தை போக்குவதற்காகத்தான் கைகளை வைத்து என்ன செய்வாங்க? அதை போக்காடாக விடுவார்கள். அது என்ன நடக்கும்? அதுக்கு அந்த ஆடிற்கு அது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. துஷ்ட மிருகங்கள் சாப்பிடலாம், ஏதோ நடக்கும். இயேசு கிறிஸ்து இந்த 2 ஆடுகளின் பிரதிபலிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அவர் பட்டணத்திற்கு உள்ளேயும் அவர் பாடுபட வேண்டும், வெளியே என்ன செய்யணும்? அவர் பாடுபட வேண்டும். சரியா? இவர்கள் என்ன செய்கிறாங்க? சிலுவையில் அறைந்தார்கள்னு வாசிக்கிறோம்.
இந்த சிலுவையில் அறைந்தார்கள்னு இதை நான் சிந்திக்கும் பொழுது கொஞ்சம் புரிந்து கொள்வதற்காக சில விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவையை என்ன செய்கிறாரு? சுமந்து கொண்டு வருகிறார். இந்த சமயத்தில் என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலும் மனிதனுடைய பாவத்தின் கொடூரத்தன்மையை நான் இங்கே பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், 10 நாட்களுக்கு முன்னால் என்ன பாடுறாங்க? ஓசன்னா ஓசன்னான்னு பாடி என்ன செய்கிறாங்க? எல்லாரும் ராஜாவே வாங்கன்னு எருசலேம் நகர வீதிகளில் என்ன செய்கிறாங்க? எல்லாரும் போகிறாங்க. இப்பொழுது அந்த 10 நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எருசலேம், அதை வாசிக்கலாம் நம்ம, யோவான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது இதோடைய பண்டிகைய பஸ்கா ஓகே இருக்கட்டும். அந்த பகுதியில் நம்ம வாசிக்கும்போது என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு, எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலைங்க, 5000 பேரை ஒன்றும் போசிக்கலை. 5000 பேரை மட்டும்தான் போசிச்சாரா? புருஷர்கள் 5000 பேரை அப்போ இருக்கிறாங்க. அப்போது நம்ம சொல்லும்போது 5000 பேருன்னு சொல்கிறோம், அது அப்படியே இல்லை. புருஷர்கள் 5000 பேருன்னு சொல்லும்போது மற்றவங்க என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இந்த பஸ்கா பண்டிகை கொஞ்சம் கவனிச்சுட்டு வாங்க, இதனுடைய விஷயம் உங்களுக்கு புரியும். பஸ்கா பண்டிகை தொடங்க இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூதர்களும் பஸ்கா பண்டிகையை என்ன செய்வாங்க? கொண்டாடுவதற்கு எருசலேம் வருவாங்க. வந்து அவங்க சொந்தக்காரங்க வீட்டில், அங்கே இருக்க விடுதிகளில் அவர்கள் தங்குவார்கள். சரியா? இந்த பஸ்கா பண்டிகை வர்ற சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு? 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு நிறைய பேரை போசிட்ட உடனே இவங்க என்ன நினச்சிறாங்க? இவர் தான் மோசே சொன்ன தீர்க்கதரிசின்னு சொல்லி இவரை ராஜாவாக்கிட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? எப்பயுமே கிடைக்குன்னு சொல்லிட்டு இவர் ராஜாவாக்க முற்படும் போது அவர் என்ன செய்கிறார்? அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார். இந்த கூட்டம் முழுவதும் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு நடக்கும்போது அங்கே இருக்குது, எருசலேமில் இருக்கிறது. தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், இந்த இவரோடு நடந்தவர்கள் எத்தனாயிரம் பேர் நடந்தாங்க? ஆயிரக்கணக்கான நபர்கள் இவர் பின்னாடி நடந்தவர்கள் இருக்கிறார்கள். 3 வருடம் இவர் என்ன செய்கிறாரு? அற்புதம், அடையாளம், பலத்த செய்திகள் செய்ததை கண்டு மக்கள் என்ன செய்கிறாங்க? கூட்டம் கூட்டமாய் நன்மையை பெற்றவர்கள் அங்கே நிற்கிறார்கள். பிலாத்துக்கு முன்னாடி குற்றச்சாட்டு சொல்லும் பொழுது இவன் என்ன சொல்றாங்க? இவரை இங்கே சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரையும். எவ்வளோ கொடூரம் பார்த்தீங்களா? இவரால் நன்மையை பெற்றவர்கள் எத்தனை பேர் பாருங்க. எத்தனையோ அற்புதங்கள் எழுதியிருக்குது. ஒரு அற்புதத்துக்கு ஒரு நபரை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா குறைஞ்சபட்சம் 40 அற்புதம் இல்லையா? 40 பேராவது சப்போர்ட் பண்ணி நிற்கணும்ல. ஒருத்தம் கூட வரல. கூட 11 பேர், ஏன்னா ஒருத்தர் என்ன செய்கிறாரு? இறந்து போயிடுறாரு. 11 பேர் கூட சாப்பிட்டவங்க, ஒருத்தர் வரல. இல்லை, எருசலேம் நகர வீதிகளில் இவர் நடந்து வருகிறார். இரவு நேரத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்பொழுதே அவரை அடித்ததாக அங்கே இருக்கிறது. அப்புறம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், பிலாத்து அவரை என்ன செய்யறான்? வாரினால் அடிக்க செய்கிறான். பாருங்க, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரத்தில் நான் அதை வாசிக்கிறேன். 27வது வசனம். அப்பொழுது தேசாபதியின் போர்ச்செயல்கள் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்செயல் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து, ஏறக்குறைய எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இந்த இடத்துல? 600 பேர், 6 நூற்றுக்கதிபதிகள் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இத்தனை கூட்டமெல்லாம் வருது இல்லையா? இந்த கூட்டம் ஒன்று சேர்ந்தா யூதர்கள் கலகத்துக்கு சொந்தக்காரங்க, எப்பயுமே கலகம் பண்ணுவான். இவர்களை அடக்குவதற்காக அந்த பாலஸ்தீன தேசத்தில் இருக்கிற எல்லா போர்ச்சுகலும் இப்போ எருசலேமில் வந்திருக்கிறான். அவர் வஸ்திரங்களை என்ன செய்கிறாங்களாம்? கலற்றி சிவப்பங்கியை மேலாக உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல்
வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முழங்கால் படிட்டு யூதருடைய ராஜா வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் எத்தனை பேர் பரியாசம் பண்ணாங்க? எத்தனை பேர் அங்கே கூட்டத்தில் இருக்கிறாங்க? கோஹாட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, போர்ச்சேவர் கூட்டம் முழுவதுன்றதுக்கு. 600 போர்ச்சேவர்கள் என்று சொன்னால் 6 நூற்றுக்கு அதிபதிகள் அங்கே இருக்க வேண்டும். அவர்கள் நடுவில் தன்னந்தனியாய் இவர் நிற்கிறார். ஒரு முடியை பின்னி என்ன செய்கிறாங்க? சிரசில் மேல் வைத்து வலது கையில் ஒரு கோலை கொடுத்து முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜா வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி. எத்தனை பேர் துப்புனாங்கன்னு என்ன செய்யாது நமக்கு, ஆனால் அத்தனை பேர் இருக்கிறாங்க. இது நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக நான் இப்படி சிந்தி, எத்தனை பேர் சளி பிடிச்சி துப்புனான்னு என்ன செய்யாது நமக்கு. நமக்கு சளி பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உமிழ்நீர் வரும்போது நம்முடைய வாய்க்குள்ளே நம்மளால் வைக்க மாட்டோம் இல்லையா, அருவருப்பாக இருக்கும். ஒரு மற்ற நபருடைய உமிழ்நீர் நம்முடைய வாயில் பட்டா பாருங்க, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவர் சிரசில் அடித்தார்கள். தலையில் இப்போ என்ன இருக்குது? முள்முடி இருக்கிறது. கையில் ஒரு கம்பு கொடுத்துருக்காங்க. அந்த கம்பை எடுத்து என்ன செய்கிறாங்க? சிரசில் அடித்தா என்ன நடக்கும்? முள்முடி இருக்குது, அதில் பட்டவன் என்ன ஆகும்? இரவு முழுவதும் அவர் உறங்கவில்லை. காலையில் அவரை என்ன செஞ்சிருக்கிறாங்க? காலை விடியற் காலம் போது ஒரு 6 மணி என்று நம்ம கணக்கில் வச்சுக்கிடுவோம், சரியா? அந்த 1 மணி நேரம் இப்போ விசாரணை நடக்குது சனகரிப்பு சபையில். 7 மணின்னு வச்சுக்கிறோம், சரியா? 7 to 8 குறைந்தபட்சம் ஒரு மணி நேரமாவது இந்த போர்ச்சுகல் கைகளில் அவர் இருக்கிறார். பின்பு அவரை என்ன செய்கிறாங்க? அங்கேருந்து இந்த கபாலஸ்தல இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. நம்முடைய சிருஷ்டிகரை கொஞ்சம் நினச்சி பாருங்க. தலையில் முட்கிடம் வைக்கப்பட்ட நிலையில் அவருடைய ரத்தம் ஒழுகிறது. தாடிமயிர் பிடுங்கப்பட்டிருக்கிறது. கண்ணீர் வழிகிறது. ரத்தம் முகத்தில் என்ன செய்யுது? வழிகிறது. அவர் என்ன செய்கிறாரு? தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறார். வாசிக்கிறோம், சிலுவையில் அறைந்தார்கள். ஒரு இடத்திலும் அந்த வலியக்கூடிய ரத்தத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த மக்கள் கூட்டத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நன்மை பெற்ற எல்லாரும் அங்கே தான் இருக்கிறான். கூட சாப்பிட்டவன், 4 நாளைக்கு முன்னாடி கூட சாப்பிட்டவன் எல்லாரும் அங்கே தான் இருக்கிறான். இவரை ராஜாவாக்க முற்பட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். வெளியூர்ல இருந்து வந்த எல்லாரும் இருக்கிறார்கள். இவர் சிலுவையில் தன்னந்தனியாய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவரை பிடிக்கிறார்கள். அண்ணா காய்பா வீட்டில் போய் விசாரிக்கும் போதே அவரை அடித்ததாக இருக்குது. அவரை வாரினால் அடிக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி அடிப்பாங்க அப்படின்னா, கை என்ன செஞ்சிருவாங்கன்னா பின்னாடி கட்டிடுவாங்க. அவங்க வழக்கப்படி குறைந்தபட்ச ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, சரியா? அந்த போர்ச்சவனுடைய அடிகள் எப்படி இருக்கும் அப்படி தெரியுமா? ஒரு ஆசிரியர், வரலாற்று ஆசிரியர் இப்படி எழுதுறாரு. கருங்கல் இருக்குல்ல, கருங்கல்னா தெரியும் இல்லையா? கருங்கல். அந்த கல்லிலிருந்து குடிப்பதற்கு தண்ணீர் எடுத்து விடலாம். ஆனால் ஒரு போர்ச்சவனுடைய மனதிலிருந்து இரக்கம் என்கிறதான வார்த்தையை கூட எங்களால் எடுக்க முடியாது. அவன் நித்தம் நடக்க வேண்டும். அவனுடைய எல்லா பட்டாளம் இதெல்லாம் போட்டுட்டு அவன் டெய்லி நடந்து என்ன செய்யணும்? அவன் பயிற்சி பெறவன். அவ்வளவு கடினமாக அவனை வச்சிருப்பாங்க. இவர்கள் என்ன செய்கிறாங்களாம்? ரத்தம் வடிகிறது. எருசலேம் நகர வீதிகளில் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு அவர் நடக்கிறார். எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட கையில் என்ன செஞ்சாங்க? கொடுங்க கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டவங்க, கூடையே இருந்து சாப்பிட்டவங்க, ஒரு நாளைக்கு முன்னாடி அவருடைய கால்களை கழுவினவர், அவர்களுடைய கால்களை கழுவின அந்த நபர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். தன்னந்தனியாய் இவர் என்ன செய்கிறாரு? சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். 34 பாருங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று இவர்கள் அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டு கொண்டார்கள். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த ஜெபம் AD 70 வரைக்கும் என்ன செஞ்சு யூதர்களை தாக்காமல் அப்படியே இருந்துச்சு. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள்.
மரண வேதனையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஜெபிக்கிற இந்த ஜெபம் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது, தன்னை தாக்குகிறவர்களை இவர் மன்னிக்கிறார், தன்னை ஏமாற்றியவர்களை இவர் மன்னிக்கிறார், தனக்கு துரோகம் செய்தவர்களை இவர் மன்னிக்கிறார், அது மாத்திரமல்ல அவர் அவர்களை நேசிக்கிறார் இல்லையா? ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் என்ன செஞ்சாராம்? தம்முடையவர்களை அன்பு கூர்ந்தார். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்ன என்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டு கொண்டார்கள். ஏன் சீட்டு போட்டாங்க? யூதர்கள் 3 வகையான ஆடைகளை அணிவார்கள். உள்ள ஒரு ஓவன் மாதிரி மொத்தமாக உள்ளே இருக்கும், அதுக்கு மேலே ஓவர் கோட் இருக்கும், சரியா? இயேசு கிறிஸ்து போட்ட ட்ரெஸ் வந்து ரபிகள், யூத ரபிகள் போடக்கூடிய ஒரு வகை ஆடை, சரியா? அதுவும் இல்லாமல் ஆடைகள் என்பது நம்ம ஊரில் இப்போ ஒரு 500 ரூபா கொடுத்த ஒரு நல்ல சட்டை என்ன செய்யலாம், நம்ம வாங்கலாம். ஆனால் அவர்களுடைய காலத்தில் ஆடை என்பது ரொம்ப விலை உயர்ந்தது, சரியா? நம்ம பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது 2 தீமோத்தேயுல நம்ம வாசிக்கும் போது, மேல் சட்டையை என்ன செய்ய கொண்டு வா அப்படின்னு வாசிப்போம். பழைய ஏற்பாட்டில் கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆடைகள் அப்படிங்கிறது விலை உயர்ந்தது, கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லையா? அதில் கூட இந்த ஆடைகளை கொடுத்ததாக வாசிப்போம். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க? பங்கிட்டு கொள்கிறார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். இதுதான் எனக்கு ஜீரணிக்கவே முடியலை. இதை ஜீரணிக்க முடியலை. நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த விஷயத்தோடு இந்த இதை யோசிச்சு பாருங்க. ஜீரணிக்க முடியலை. இதை எல்லாவற்றையும் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், ஒன்றுமே என்ன செய்யலை. என்ன, எத்தனை பேர் நன்மையை பெற்றிருக்கிறார்கள்? எத்தனை நபர்கள் சாப்பிட்டு இருக்கிறார்கள்? குஷ்டரோகிகளை எத்தனை பேர் குணப்படுத்தி இருக்கிறார்கள்? இருக்கட்டும், விடுங்க. ஒரு பெண்மணியாருடைய மகனை, விதவை பெண்மணியுடைய மகனை குணப்படுத்தி இருக்கிறார், அந்த பெண்மணியாரும் பார்த்திருக்க வாய்ப்புண்டு. யாரும் எதுவும் பண்ணலை, ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அங்குள் சொன்னாங்க இல்லையா, சிலர் என்ன செஞ்சாங்களாம்? அழுதார்கள். எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் என்ன செய்யட்டும், வரட்டும். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவளோட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் எல்லா எவிடன்ஸும் கொடுத்தாருங்க, எல்லாத்தையும் செஞ்சார். இவர் தான் கிறிஸ்து அப்படிங்கிறதுக்கு ஒரு காரியங்களும் கொடுத்தார். பிறப்பிலிருந்து இறப்பு வரை பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய கன்னி பிறப்பிலிருந்து அவருடைய இறப்பு, அவருடைய 1000 வருஷ அரசாட்சி எல்லாம் இருக்குது. அவர் செய்யக்கூடிய எல்லா ஊழியத்தையும் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அதை அப்படியே செஞ்சார், ஒன்று கூட மாறாமல் எல்லாமே கரெக்டாக செஞ்சார். இவர்கள் என்ன செய்யலை தெரியுமா? ஏற்றுக்கிறல. இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால். இப்போ ஒரு விஷயத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார், இவர்கள் நின்று இகழ்கிறார்கள். நீ கிறிஸ்துனா என்ன செய்ய? இறங்கி வந்துட முடியுமா கிறிஸ்துவுக்கு? இப்போ கேள்வி வருது, கிறிஸ்துவனா இயேசு கிறிஸ்து இறங்கி வந்துடுவாரா? இறங்க முடியுமா? இப்போ யோசிச்சு பாருங்க, வர முடியுமா முடியாதா? ஒருத்தர் பதில் சொல்லுங்க. ஒரு அட் எ டைம், ஒருத்தர் ஒரு டைம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வர முடியுமா முடியாதா? வர முடியாது. ஏனென்றால் உலகத் தோற்றத்துக்கு முன்பே இவர் அது தீர்மானிக்கப்பட்டது. உலகத் தோற்றத்துக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டது. இவர் மரித்தே ஆக வேண்டும், இவர் சிலுவையில் தொங்கியே ஆக வேண்டும். தொங்கலைன்னா நம்ம நரகத்தில் போய் தொங்கிக்கிட்டு இருக்கணும். நரகம் எவ்வளவு கொடுமையான இடம் தெரியுமா? நெருப்பெரியும் இருட்டா இருக்கும். நெருப்பெரியும் எப்படி இருக்கும்? வெளிச்சம் இருக்காது.
அங்கே புழுக்கள் இருக்கும். யார் மேலே இருக்கும்? அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மேலே இருக்கும். அந்த புழுவும் சாப்பிடும், அந்த புழுவும் சாகாது. அங்கே இருக்கிற மனிதனும், அருகில் ஆட்கள் இருப்பாங்களா? இருப்பாங்க. பார்க்க முடியுமா? ஏன்? இருட்டு. அவங்ககிட்ட பேச முடியுமா? ஏன் பேச முடியாது? இவருடைய வேதனையவும் இதை அவர் பார்த்தாருங்க. இதை அவர் பார்த்தார். இவர் கிறிஸ்துதான், இவர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துதான். ஆனால் நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் அங்கே இருக்கிறார். பேச பேச விட்டுக்கிட்டே இருக்கிறார். அவரை என்ன செய்கிறார்? அவர்களை மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்பயுமே நாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலையும் அவர் பேசலை. பேச வேண்டிய இடத்துல என்ன செஞ்சார்? நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. தன்னை குறித்து பேசும் பொழுது அவர் அமைதியாக இருந்தார். தேவனை குறித்து பேசும்போது அவர் வெகுண்டெழுந்தார். இந்த ரெண்டு வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை குற்றம் சாட்டி, தன்னை இகழ்ந்து, தன்னை நிந்தித்த, தன்னை மிகவும் தரக்குறைவாக பேசின பொழுது அவர் அமைதியாக இருந்தார். எல்லா இடத்துலையும் அப்படி தான் வாசிக்கிறோம். ஆனால் தேவனுடைய காரியம் என்று வந்தவுடன் அவர் என்ன செய்கிறாரு? கொதித்தெழுகிறார். 2 முறை தேவாலயத்தை என்ன செய்கிறார்? சாட்டை கொண்டு அவர் துரத்துகிறார். ஆனால் தன்னை அவதூறாக பேசும்போது அவர் என்ன செய்கிறாரு? இதுதாங்க இது ஒரு வகை தாழ்மைங்க. தன்னை இகழ்வரை என்ன செய்கிறார்? அவர் ரட்சிப்பதற்காக அவர் அமைதி காத்து கொண்டார். போர்ச்சேகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடினா என்ன அர்த்தம்னு தெரியும் இல்லையா? கசப்பு கலந்த காடி எதுக்கு கொடுக்குறாங்க? என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், சிலுவையில் அறையப்படுகிற நபர்கள் வழி தெரியாமல் என்ன செய்யணும்? இறந்து போக வேண்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க? இது கசப்பாக இருக்கும், இந்த ஒரு பானம்னு வச்சுக்கோங்களேன். அதை என்ன செய்வாங்க? குடிப்பாங்க. அவர்கள் அதை சப்பி அது குடிக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, உடலில் என்ன செய்யாது? அவங்களுக்கு வலி. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்யலை? எவ்வளோ நேசம் தெரியுமாங்க? முழுமையாக நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனையை, வலியை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்தார். எவ்வளோ முக்கியமான விஷயம் தெரியுமா அது? அந்த கடற்காலனுடைய அந்த கசப்பு தன்மையை இழந்த அந்த பானத்தை ஏன் வாங்கலை அப்படின்னா, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, முழுமையாக தன் உடலில் உள்ள அந்த வலியை என்ன செஞ்சார்? அவர் முழுமையாக புரிந்து கொண்டு முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டார். ஃபுல் பெயின் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அவர் பரலோகத்தில் இருந்து கொண்டு அவர் இருக்கும் பொழுது தூதர்கள் புடைசூழ எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த காட்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தூதர்கள் புடைசூழ அவருடைய வாயின் வார்த்தைகளிலிருந்து எப்படா வார்த்தைகள் வரும்னு சொல்லி உடனே கேட்கறதுக்கு தயாராக இருப்பாங்க. இங்கேயும் என்ன செய்யுது? ஆள் இருக்குது, ஆனால் இவரை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பரலோக காட்சியும் சிலுவை காட்சியும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அங்கே பார்த்தா உயர்த்தப்பட்ட நிலை, இங்கே ஃபுல்லும் தாழ்த்தப்பட்ட நிலை. நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவர் யாரு? இவங்க சொல்றதெல்லாம் பாருங்க. இவன் தேவனால் தெரிந்து கொண்ட கிறிஸ்து தான். அதுபோல 37 நீ யூதரின் ராஜாவா அப்படின்னு கேட்டால் இவர் ராஜா தான். இவர் மற்றவர்களை ரட்சிக்கும்படி வந்தாரா? வந்தவர் தான். ஆனால் என்ன செய்கிறாங்க இவங்க? அதையே கேள்வியாக எழுப்புறாங்க. இவர் பேசினா என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு மிகச்சிறந்த பேச்சாளருக்குடைய ஒரு குணம் என்ன தெரியுமா? பதில் சொல்லும்போது கேள்வியே பதிலாக சொல்லுவாங்க. ஒரு மிகச்சிறந்த பேச்சாளருடைய அந்த அகராதி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா திரும்ப கேள்வி கேட்டு என்ன செய்வாங்க? பதில் இருக்கும். அதில் பவுல் அப்போஸ்தலனுடைய இதில் நீங்கள் வாசிக்க முடியும். ஒரு இடத்துல இவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் தாவீதுனுடைய இவர் கேட்குறாரு, நீ தாவீதுனுடைய குமாரனாய் இருக்க தாவீது எப்படி இவரை மகன்னு சொல்ல முடியும்னு கேட்குறாரு. வாசிக்கிறீங்க இல்லையா? புரியுதா நான் சொல்கிறது? புரியலையா? தாவீதின் குமாரன் மேசியா அப்படின்னு சொல்லும்போது
தாவீது இவர் ஆண்டவர்னு சொல்லும் பொழுது இவர் தாவீதுக்கு எப்படி என்ன செய்யறாரு, குமாரனா இருக்கிறான்னு கேட்கிறாரு. இதை கேட்டுக்கொண்டே அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்யல, இன்னொரு இடத்துல கேள்வி கேட்குறாங்க. ஒரு இடத்துலையும் கேள்வி கேட்கும்போது இவர் கேள்வியே திரும்ப பதிலாக என்ன செய்கிறாரு, இப்படிப்பட்ட பேச்சுக்கு சொந்தக்காரரு இவர் கேள்வி கேட்கும்போது என்ன செய்கிறாரு, இந்த அமைதி நமக்கு பரலோகத்தை பெற்று தந்தது. சரியா? இந்த அமைதியான இந்த நேரம் நமக்கு பரலோகத்தை பெற்று தந்தது. இவரால் பேச முடியுமா? பேசியிருந்தால் எனக்கு ரட்சிப்பில்லை. சிறந்த பேச்சுக்கு சொந்தக்காரர், பிரசங்க கலையில் வல்லவர் இவர். இவருடைய பேச்சை எடுத்துட்டு பார்த்து தான் இந்த பிஎட்லாம் படிக்கிறீங்க இல்லையா, பிஎட் படிக்கிறாங்க இல்லையா, பிஎட்ல ஒரு 6 வகையான குறிப்பு இருக்குது. நான் பைபிள் காலேஜில் படிச்சிருக்கேன். அந்த 6 வகையான அந்த டாபிக் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். அவ்வளவு சிறந்த பேச்சுக்காரர் இவர். போறாங்க, இவரை கைது செய்யும்படி போறாங்க. இவரை போல யாரும் பேசுனது இல்லைங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. திரும்ப வர்றதா நம்ம வாசிக்கிறோம். ஆனா இங்க வாசிக்கிறோம், இவர் என்ன செய்யறாரு, பரியாசம் பண்ணும்போது அமைதியா இருக்கிறார். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக கிரேக்க பாஷை அங்க எல்லாரும் பேசக்கூடிய பாஷை, எபிரேய பாஷை அப்படின்னு சொல்லும் பொழுது யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த சமயத்தில் அவங்க பேச மாட்டாங்க. ஆனால் ஜெபாலயங்களில் உள்ள வேத புஸ்தகத்தில் என்ன செய்வாங்க, அதை வாசிப்பாங்க. ரபிகள், ஆசாரியர்களுக்கு என்ன செய்யும், இந்த எபிரேய பாஷை தெரியும். லத்தீன் அப்படின்னு சொல்லும்போது ரோமர்களுக்குரிய பாஷை. இந்த 3 வகைப்பட்ட மக்களும் அந்த இவர் அறையப்பட்ட அந்த இடத்திலிருந்து அதை பார்க்கும் பொழுது இவன் யூதருடைய ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இவர் யூதருடைய ராஜான்னு தெரிஞ்சுக்கிறதும், அல்லது இவருக்கு இப்படிப்பட்ட ஒரு கதியை நாங்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று மற்றவர்கள் தெரிந்து கொள்ளுன்றதுக்காக எழுதி வச்சிருக்காங்க. இதை நானும் மறுபடியும் இந்த 34ஆம் வசனத்துக்கு நான் வர்றேன். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று. எத்தனை பேருக்கு நம்மளால் இப்படி மன்னிக்க முடிஞ்சிருக்கு? யோசித்து பாருங்க. எத்தனை பேரை என்னாலும் உங்களாலும் மன்னிக்க முடிந்திருக்கிறது? பிதாவை இவர்களுக்கு எத்தனை பேரங்க மன்னிச்சிருக்கோம்? நம்ம மன்னிப்பு கேட்பதை கூட என்ன செய்வோம், நம்ம கௌரவ குறைச்சலாக என்ன செய்வோம், சில நேரங்களில் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று. இந்த ஜனக்கூட்டத்திற்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? AD 70 சொன்னாங்க இல்லையா, எங்கள் மேலும் எங்கள் எருசலேமில் இரத்த ஆறு ஓடியது. எருசலேம் தேவாலயம் என்ன செஞ்சு, இடிக்கப்பட்டது. இரத்த ஆறு, ஒருத்தனையும் கொன்று குவித்தார்கள், யூதர்களை சின்ன குழந்தை முதற்கொண்டு. பிதாவை இவர்களுக்கு மன்னியும். கர்த்தர் அந்த பிரேயரை ரொம்ப சீரியஸாக எடுத்து அவர்களுக்கான காலக்கெடுவை 40 வருஷம் கூட்டி தருகிறார். அதிலும் அவர் இரக்கமுள்ளவர். இவரை நிந்திக்கிறார்கள். இவர் யார் என்பதை என்ன செய்ய நிரூபித்தும் நிந்திக்கிறார்கள். ஆனால் அவர் அமைதி காக்கிறார். இதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம கிறிஸ்துவை குறித்து எப்பயுமே நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும் போது அவருடைய குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை என்ன செய்யும், நம்ம கொஞ்சம் சிந்தித்து என்ன செய்யும், நம்ம பார்க்கணும். எத்தனை முறை இவரை கூட இருக்கிற எல்லாரையும் பார்த்துருப்பார் இல்லையா? கூட இருக்கிற நன்மை பெற்ற எல்லா நபர்களையும் இவர் பார்க்கிறார். அடிக்கிறவர்களையும் பார்க்கிறார். இவர்களை இவர்தான் சிருஷ்டித்தவர். இவரை பேச்ச கொடுத்தவர் இவர் தான். வாயை சிருஷ்டித்தவர் இவர் தான். பல்ல சிருஷ்டித்தவர் இவர் தான். நாக்க சிருஷ்டித்தவர் இவர் தான். பாஷையை என்ன செய்கிறாரு, தாறுமாறு பண்ணி எல்லா பாஷையும் கொடுத்தவர் இவர் தான். இந்த வார்த்தையில தான் இவனை திட்ட போறான். எல்லாமே தெரியும். ஆனால் பிதாவே இவர்களை என்ன செய்யுங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். எவ்வளவு இரக்கமுள்ள மன்னிக்கும் குணம் கொண்ட தெய்வம் நம்முடைய தெய்வம். அந்த தெய்வத்தை நாம் வணங்குகிறோம். அந்த தேவன் நம்முடைய இரட்சகராய் இருக்கிறார். அதை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், நாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரதிபலிக்கலாம். மன்னிக்கும் மனம் கொண்ட நம்முடைய இரட்சகருடைய மனம் நமக்கு என்ன செய்யணும், வேண்டும். பேசினவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாரு, நம்ம சொல்லும்போது கிராமத்தில் சொல்லும்போது சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, யாரனாலும் மன்னிச்சு நான் இவங்களை
நம்பிக்கை கூட சாப்பிட்டு இருந்தவனையும் மன்னிச்சாரு, கூட ஏமாத்தினவன் என்ன செஞ்சாரு? மன்னிச்சார் இல்லையா? கூட சுத்திக்கிட்டே இருந்தவன் என்ன செஞ்சான்? எல்லாரையும் மன்னித்தார், 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 மன்னித்தார். என்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டுட்டு ஒருத்தர் ஒரு காரியத்தை நமக்கு எதிராக செய்யும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மிடமிருந்து ஒரு நன்மையை ஒருத்தர் பெற்றுக்கிறாங்க, பெற்றுக்கொண்டு நம்மளை பேசினா எப்படி இருக்கும்? பொறுத்து கொள்ள முடியாது. ஆனால் இவர் பொறுத்து கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் பொறுத்து கொண்டாரா நம்முடைய ரட்சகர்? ஏன் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? ரட்சிச்சுட்டு அப்படியே கூட்டு போயிருக்கலாம்ல. முதல் காரணம், அவரை நான் வெளிப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அவருடைய சுபாவம் என்னில் என்ன செய்யணும்? வெளிப்பட வேண்டும். அதற்காகத்தான் என்னையும் உங்களை வைத்திருக்கிறார். இந்த நாளில் அவரை குறித்து நாம் போற்றுகிறோம், புகழ்கிறோம், அநேக காரியங்கள் நாம் சிந்திக்கிறோம். அவர் சிலுவையில் பட்ட பாடுகளை நாம் நினைத்து நம்முடைய இரட்சகர் நமக்கு செய்த காரியங்களை நாம் யோசித்து கொண்டு இருக்கிறோம். மிக அருமையான காரியம். அதே போல் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சில காரியங்களாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை சிந்தித்துக் கொள்வோம். அவர் மன்னித்தார். நான் மற்றவர்களை எவ்வாறு மன்னிக்கிறேன்? இதை மட்டும் யோசிங்க. இந்த வேளையில் யாராவது யாரிடமாவது பேசியிருந்தால் நான் எவ்வாறு மன்னித்திருக்கிறேன்? என்னுடைய இரட்சகர் எல்லாருக்காக என்ன செஞ்சார்? ஜெபம் செய்தார். துரோகிகள் கூட இருக்கிறவன், நன்மையை பெற்றுக்கொண்டு என்ன செஞ்சவன், எல்லாரும் ஒரு வார்த்தை பேசாம எல்லாரும் குற்றம் சாட்டும் பொழுது கூட அமைதியா இருந்தவன், ஒருத்தன் கூட வாயை திறக்கல, எல்லாரையும் மன்னித்தார். அந்த இரட்சகரை நாம் நினைப்போம். எனக்காக உங்களுக்காக சிலுவையில் அவர் பாடுபட்ட பொழுது கூட அவர் மற்றவர்களை என்ன செய்தார்? மன்னித்தார். மன்னிக்கும் இதயம் கொண்ட கிறிஸ்து நம்முடைய உள்ளத்தின் நாயகராக இருக்கிறார். நம்முடைய மன்னிக்கும் குணம் அதிகமாக வெளிவர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த மனித மனம் இவரை அறியவில்லை. மனிதர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் நன்மையை பெற்றுக்கொண்டு அறியவில்லை. ஆனால் நமக்கு மனித மனம்தான், ஆனால் மறுபிறப்படைந்த மனம் நமக்கு என்ன செய்து இருக்கிறது. இந்த இரட்சகரை நாம் புரிந்து கொண்டு இருக்கிறோம். நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு வதைக்கப்பட்டு அவர் என்ன செஞ்சார்? ஆணிகளால் என்ன செய்யார்? துளைக்கப்பட்டு அவர் சிலுவையில் தொங்கினார். ஒவ்வொரு மணி துளிகள் நேரத்திலும் அவருடைய சிந்தனையில் யார் இருந்துச்சு தெரியுமா? நாம் தான் இருந்தோம். தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அந்த சந்தோஷம் யார் தெரியுமாங்க? நாம. ஒரு வசனத்தை வாசி நம்ம முடிக்கலாம். ஏசாயா எடுங்க. ஏசாயா 53 12 11 12 வாசிங்கம்மா. திருப்தி ஆவார். ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அப்போ அவர் தமது ஆத்மாவை வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்னா என்ன அர்த்தம்? நம்மை அவர் சிந்தனையில் வச்சுக்கிட்டு அவர் பட்ட பாடுகள் மூலமாக நம்ம பரலோகத்துக்கு போறதை பார்த்து அவர் என்ன செய்வாராம்? எபிரேயர் 12:1 நம்ம வாசிக்கும் போது எப்படி வாசிச்சோம்? தமக்கு முன் வைத்த அவருடைய சிந்தனையில் அந்த பாடுகளின் வழியாக அவர் கடந்து செல்லும் போது அவருடைய சிந்தனையில் இருந்தது யாரு? நாமும் நீங்கள் தான். அது கீழே உள்ள வசனங்களில் சில விஷயங்கள், பிதா வலது பார்சத்தில் மேலான இடம் அவர் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கு, சில விஷயங்கள் இருக்குது. அந்த இடத்துல அந்த பேக்கேஜில் நாம் இருக்கிறோம். இந்த விஷயத்தை நாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். தேவனே, நான் அடிக்கடி சிந்திக்கக்கூடிய, ஆராயணில் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம், தேவன் இயேசு கிறிஸ்து அவர் பாடுபடும் பொழுது என்னை அவர் சிந்தனையில் வைத்திருந்த பொழுது அவர் என்ன செஞ்சாராம்? திருப்தி அடைந்தார். எப்போ திருப்தி அடைகிறாரு? நம்மை ரட்சித்தபடியால் அவர் என்ன செஞ்சாராம்? திருப்தி அடைந்தார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்த அக்கிரமக்காரராக வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளை பங்கிட்டு கொள்ளுவார். இந்த காலை வேளையிலே நாம் சில விஷயங்களை நாம் சிந்திச்சோம். நம்முடைய இரட்சகர் மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறபடியார்
அவரைப் போல மன்னிக்கும் குணம் நமக்கும் என்ன செய்யணும்? வேண்டும். சிலுவையின் அந்த மணித்துளிகளில் ஒவ்வொரு நொடிகளிலும் அவர் படுகிற வேதனையின் மத்தியிலும் என்னையும் உங்களை அவர் என்ன செஞ்சார்? தன்னுடைய இருதயத்தில் அவர் சந்தோஷமாக அவர் வைத்திருந்தார். தமக்கு முன் வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு நாம பரலோகம் போக வேண்டும் என்கிறதான சிந்தனை அவருடைய மனதில் அதிகமாய் இருந்தபடியால் அவர் அமைதியாய் என்ன செஞ்சாராம்? இருந்தார். அந்த அமைதி என்னையும் உங்களை என்ன செஞ்சு? நரகத்தின் அலறலிலிருந்து மீட்டு பரலோகத்தின் என்ன செஞ்சு? அமைதிக்கு நம்மை கொண்டு சென்றது. அவர் அங்கே அவரை நிந்திக்கும் பொழுதும் அவரை கேலி செய்யும் போதும் அவர் அமைதியானார். அந்த அமைதி என்னை எங்க கொண்டு போச்சு? பரலோகம் கொண்டு போச்சு. இந்த தேவனை நாம் துதிப்போம், அவரை நாம் வணங்குவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.